வணக்கம் வாரியர்ஸ். கிச்சனு குக்கிங்க்கு எவ்வளவு முக்கியமோ வாழ்க்கைக்கும் அவ்வளவு முக்கியம். கிச்சன்ல சுத்தமா சுவையா சமைக்கிறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையும் சுத்தமா சுவையா இருக்கிறதுக்கு இந்த கிச்சன்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு ஒரு பார்த்து சொல்லுது. முதல்ல சுகர், சக்கரை போல இனிமையா பழகணும். சக்கரை அளவுக்கு அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா உடம்பு கெட்டுரும் இல்லையா? அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் அளவுக்கு அதிகமா பழகணும்னா உறவு கெட்டுரும். அதாவது உப்பு. உப்பு சாப்பாட்டுல கண்ணுக்கு தெரியாது, ஆனா உப்பு இல்லைன்னா அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. நாமளும் பிறர் வாழ்க்கையில நம்ம இல்லைன்னா அது சுவை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்கணும். நைஃப் ஷார்ப்பா இருந்தாதான் வெஜிடபிள கட் பண்ண முடியும். நம்மளும் அறிவை ஷார்ப்பா வச்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதனால எப்பயுமே அப்டேட் பண்ணி நம்ம நாலேஜ் ஷார்ப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அஞ்சரை பெட்டி போல இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு உணர்வு இருக்கு, ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தனித்தனியா நம்ம மதிப்பு கொடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிக்க கூடாது. ஸ்மாஷர், உருளைக்கிழங்கு கடினமா இருக்கும் பொழுது அதை மென்மையா மசிச்சு கொடுக்குது. நம்ம வாழ்க்கையிலும் கடினமான சூழல் வரும், அதை உடைச்சி மென்மையாகிட்டா வாழ்க்கை இனிமையா இருக்கும். லைட்டர், சின்ன பொறிதான் பெரிய நெருப்பை தருது. வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன முயற்சி பெரிய வெற்றியை தரும். சிம்பு, ஒரு சின்ன பொறிதான் அந்த ஸ்பார்க் பட்டவுடனே தீ ஒண்ணு போல எரிஞ்சு வீட்டுக்கு தேவையான அத்தனை சமையலையும் செய்யறதுக்கு உதவுது. நம்ம வாழ்க்கையிலும் சின்ன ஸ்பார்க் வந்தாலும் அதை பிடிச்சுக்கிட்டு நம்ம முன்னேறினா பெரிய வெற்றி அடையலாம். அடுத்தது குக்கர். பிரஷர் அதிகமாயிடுச்சுன்னா விசில் அடிச்சு தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் பிரஷர் அதிகமாச்சுன்னா ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி வெளியில போயிட்டு ஹாப்பியா இருந்தோம்னா நம்மளோட பிரஷர் ரிலீஸ் ஆயிடும். அடுத்தது தோசை திருப்பி. தோசையை போட்டுட்டு சரியான நேரத்துல நம்ம திருப்பலனா தோசை கருகி போயிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கலன்னா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும். சிங்க், பாத்திரத்துல சிங்க் ஃபுல்லா போட்டு வச்சு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்மெல் அடிச்சிடும் வீடு. அப்பப்போ கழுவிடணும். பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பப்பே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடும். சேர்த்து வச்சு மனசுக்குள்ள கிரஜ வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. சிங்க் போல அப்பப்ப கிளீன் பண்ணி அப்பப்ப ஃப்ரெஷ் அப் ஆயிடணும். மிக்ஸி, பல்வேறு பொருட்களை ஒன்னா போட்டு அரைச்சி ஒரு புது சுவை தருது இல்லையா? வாழ்க்கையிலும் இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும். இதெல்லாம் கலந்தாதான் வாழ்க்கையே சுவையா இருக்கும். கிச்சன்ல எப்படி சுவையான சாப்பாடு கிடைக்குதோ இனி வாழ்க்கையும் நமக்கு சுவையா இருக்கும்.